Hi friends, welcome back to my channel Top 10 Cooking. இன்னைக்கு ரெண்டு வகையான இன்ட்ரெஸ்டிங் சிக்கன் ரெசிபீஸ் தான் பார்க்க போகிறோம். ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா வறுத்தரைச்ச சிக்கன் கறி. ஸோ த நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் 65. சிக்கன் பார்த்தீங்கன்னா வெளியெல்லாம் போய் பர்ச்சேஸ் பண்ணல, ஆன்லைனில் தான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணோம். ஸோ அது ஒரு வீட்டுக்கு டெலிவரி ஆன டைம் பார்த்தீங்கன்னாலே ஒரு 12:59 ஆகிடுச்சு. ஸோ வித்தின் 1 ஹவர்க்குள்ளே எப்படி இந்த ரெசிபீஸை பண்ணி முடிக்க போகிறோம், அதான் என்னோட டாஸ்க். ஸோ இந்த ரெண்டு ரெசிபியும் இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் 65 பார்த்திங்கன்னா மேரினேட் பண்ணி ஊறணும், அதனால் அதோட மேரினேஷனை ஃபஸ்ட்டே நான் வீடியோவில் இன்க்ளூட் பண்ணுறேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் நல்லா கழுவி மஞ்சத்தூள்லாம் போட்டு கழுவி எடுத்ததுக்கப்புறம் 1.5 மூடி லெமன் ஜூஸ் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறோம். கூடவே இதில் வந்து பார்த்திங்கன்னா எக் ஒயிட் ஒரு முட்டையோட எக் ஒயிட் நான் இதில் இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கேன். எக் ஒயிட் மட்டும் ஆட் பண்ணாலே போதுமானது. யூஸ்வலாக சிக்கன் 65லாம் வந்து ரெஸ்டாரண்ட்டில் போய் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 பீஸ் வச்சுட்டு அதுக்கு ஒரு மோர் தென் 200 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. பட் இந்த மாதிரி நம்ம வீட்டில் வாங்கி செய்யும் போது அது ஆஃப்டர்நூன் மட்டும் இல்லாமல் டின்னருக்கும் நம்மளால் அதை வச்சு யூஸ் பண்ணிக்க முடியும். எக் ஒயிட்டோட பர்பஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது நல்லா நம்ம போடுற மசாலாஸ் கூட கோட் ஆகி நல்லா பைண்ட் ஆகும். அதுக்காக தான் நம்ம எக் ஒயிட் சேர்க்குறோம். ஸோ எக் ஒயிட் வந்து நெசசரி. ஸோ நெக்ஸ்ட் வந்து டர்மரிக் பவுடர் சேர்த்துக்கிறோம், மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோம், அப்புறம் மிளகாத்தூள் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 2-3 டேபிள் ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம், பிகாஸ் அதில் நிறைய காரம் ஒன்றும் வரப்போகிறதில்ல. ஸோ 3 டேபிள் ஸ்பூன் சேர்க்கறதுனால அது நல்லா பார்க்குறதுக்கு ரொம்பவே அட்ராக்டிவ், நல்ல டார்க் ரெட் கலரில் இருக்கும். ஸோ இப்போ வந்து கார்ன்ஃப்ளோர் சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளோர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக சேர்த்துக்கலாம். இப்போ வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணுறோம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா ஸ்மூத்தாக பேஸ்ட் பண்ண ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வீட்லேயே. ஸோ அதுக்கப்புறம் வேணுங்கிறவங்க ரெட் கலர் பவுடர் வேணுங்கிறவங்க சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், ரொம்ப அதிகமாக வேண்டாம், ரொம்ப சின்னதாக ஒரு பிஞ்ச் சேர்த்தா போதும். தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். அப்போ வந்து எக்ஸ்ட்ரா கலர் கிடைக்கும் சிக்கன் 65 ரெசிபிக்கு. அதை வேண்டாம் ஒமிட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வேண்டாம், பிகாஸ் அது நல்லதில்லை. எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. அப்புறமா வீட்டில் அம்மா அரைச்சி வச்சுருக்கிற சிக்கன் மசாலா பவுடர், அது வந்து ஹோம்மேட், அது அரௌண்ட் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். கூடவே அரிசி மாவு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். இந்த அரிசி மாவோட பர்பஸ் என்னென்னா சிக்கன் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அது அவுட்டர் லேயர் பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாகவும் இன்சைட் வந்து நல்லா ஜூஸியாகவும் இருக்கும். அதுக்காக மட்டும்தான் இந்த அரிசி மாவு சேர்த்துக்கிறோம். ஸோ இந்த பவுடர் சொன்னாலே கறி மசாலா பவுடர், அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி சிக்கனை மேரினேட் பண்ணி ஒரு 1 ஹவர் தனியாக மூடி வச்சிடலாம். ஸோ சிக்கன் கறி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நான் குக்கர் இது ஒரு 1 பாட் கறின்னு சொல்லலாம், அதனால் குக்கரில் தான் பண்ண போகிறோம். ஸோ குக்கர் காயட்டும். காஞ்சதுக்கப்புறமா நம்மளோட அந்த மசாலா பொருட்கள், அப்புறம் இந்தளவு தேங்காய் தேவைப்படும். இது வறுத்தரைச்ச சிக்கன் கறிங்கிறதுனால தேங்காய் கண்டிப்பாக தேவை. ஸோ குக்கர் காஞ்சதுக்கப்புறமா நம்மளோட குக்கிங் ஆயில் போட்டு அதை நல்லா காயட்டும். நாட்டுக்கோழியாக இருந்தால் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க, அது சூப்பர் ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த மசாலா ஜாமான், பிரிஞ்சி இலை, கிராம்பு, பட்டை, ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கை நிறைய கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 4-5 பச்சை மிளகா, நீட்டாக வாக்கில் அரிஞ்ச பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபிக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் தான். ஸோ சின்ன வெங்காயம் 1-2 ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்த சின்ன வெங்காயத்தை இந்த நேரத்தில் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஸோ வெங்காயம் நல்லா குக் ஆகட்டும். இன்னொரு சைடு வறுத்தரைச்ச சிக்கன் கறிங்கிறதுனால இதுக்கு ஒரு மசாலா கிரைண்ட் பண்ணணும். அந்த மசாலாவை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம போட்ட சின்ன வெங்காயம்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா சுருள வதங்கி வரட்டும். வேணும்னா சிம்லேயே வச்சுக்கலாம். இன்னொரு சைடு பேன் வச்சு பேன் காஞ்சதுக்கப்புறமா எண்ணெய் விட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முழு மிளகு சேர்த்துக்கலாம். இது 3 நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கீரி வச்சுருந்த தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் இப்படி போடுறது கண்டிப்பாக அட்வைசபிள் கிடையாது. இது கிரைண்ட் பண்ணும் போது மிக்ஸி வந்து சீக்கிரமாக கெட்டு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. எனக்கு சுத்தமாக டைம் இல்லாதனால நான் இந்த மாதிரி ஃபுல்லாகவே போட்டுக்கிறேன். டைம் இருக்குங்கிறவங்க நல்லா துருவி சேர்த்துக்கோங்க. ஸோ தேங்காய் சேர்த்தா
சின்ன வெங்காயம்லாம் நல்லா சுருளை வதங்கட்டும். இந்த சைடு இப்போது நம்ம ஒரு 8லேருந்து 10 முழுசாக இருக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக பாப்பி சீட்ஸ் சேர்த்துக்கலாம். கசகசான்னு சொல்லுவாங்க. கசகசா சேர்க்கறதுனால என்ன அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா, பொதுவாகவே இந்த கசகசா நான்வெஜ்ஜில் சேர்க்கும் போது இது எக்ஸ்ட்ரா ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் அந்த ரெசிபிக்கு. ஸோ கசகசா சேர்த்தாச்சு. இப்போ நம்மளோட மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ண போகிறோம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நார்மல் சில்லி பவுடர் மிளகாத்தூள், இன்னொரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், காஷ்மீரி மிளகாத்தூள், அப்புறம் டர்மரிக் பவுடர், மஞ்சத்தூள், கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், கொரியாண்டர் பவுடர் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்க்கும் போது ப்ளீஸ் மேக் ஷுர் சிம்மில் வச்சுட்டு சேருங்க. அது அடிப்பிடிச்சது அப்படின்னா நம்மளோட கம்ப்ளீட் ரெசிபிக்கு ஒரு கசப்பு தன்மையை க்ரியேட் பண்ணிவிடும். இது மசாலா மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நான் கம்ப்ளீட்டாக என்னோடய ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தான் கிளறி விடுறேன். அப்படி பண்ணாலே போதும், அது நல்லா அந்த ரா ஸ்மெல் போயிடும். ஸோ இந்த சைடு நம்ம சின்ன வெங்காயம்லாம் நல்லா வதங்கியாச்சு. இப்போது இஞ்சி பூண்டு விழுது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த மசாலா வந்து ஆறுனதுக்கப்புறம் நல்லா தண்ணி விட்டு மையாக அரைச்சிக்கலாம். இப்போது வெங்காயம் இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போது இந்த நேரத்தில் சால்ட் சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறமா ஒரு 3லேருந்து 4 தக்காளி பழம் பொடியாக நறுக்கி வச்சுருந்த தக்காளி பழத்தை இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். ஸோ தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், ஒரு 3 to 4 minutes டைம் எடுக்கும். இந்த நேரத்தில் நம்ம ரெடி பண்ண மசாலா வந்து கம்ப்ளீட்டாக ஆறி இருக்கும். அதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ தண்ணி ஊற்றி நல்லா மையாக அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி இருந்தது. தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம கழுகி வச்சுருந்த சிக்கன் பீசஸை நம்ம 1 pot அந்த குக்கருக்குள்ளே சேர்த்துக்கலாம். குக்கருக்குள்ளே சேர்த்துட்டு சுமார் 6 to 7 minutes 6லேருந்து 7 நிமிஷத்துக்கு அப்படியே ஹைலே விடுங்க. அந்த சிக்கன்லேருந்து எக்ஸ்ட்ரா வாட்டர் அதை ரிலீஸ் பண்ணும். அப்படியே கிளறி விடுங்க. அதுக்கப்புறம் எந்த வாட்டரும் ஆட் பண்ண தேவையில்லை. சிக்கன்லாம் அங்கங்கே வெள்ளையாக தெரியுதுல, அந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாஸை ஆட் பண்ணிடலாம். மசாலாஸ்லாம் ஆட் பண்ணியாச்சு. நம்ம ஜாரில் இருக்கிற அந்த எக்ஸ்ட்ராவாக அங்கங்கே ஒட்டியிருக்கிற மசாலாஸை கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி அதையும் கழுவி இதில் ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். ஸோ ஜாரில் உள்ள தண்ணியெல்லாம் ஊற்றினதுக்கப்புறம் இந்த லெவல் இருக்குது. இந்த நேரத்துலையே நம்ம சால்ட் வந்து கரெக்டாக இருக்கானு செக் பண்ணிடலாம். ஏன்னா மூடி நம்ம விசில் சால்ட் செக் பண்ணிவிட்டு மூடி ஒரு 2 விசில் மட்டும் விட்டால் போதும். சிக்கன் சூப்பராக குக் ஆகிடும். குக் ஆனதுக்கப்புறம் இறக்கிட்டு நல்லா பொடியாக இருக்குன்னு கொத்தமல்லி தழையை மேலே தூவி திரும்பவும் ஒரு தடவை மூடி வச்சுருங்க. அப்போ அந்த கொத்தமல்லி தழையோட ஃப்ளேவர்ஸ் எல்லாம் அந்த குழம்புக்குள்ளே இறங்கி ரொம்ப சூப்பராக அந்த சிக்கன் குக் ஆகிருக்கும். சிக்கனும் மசாலாவும் ஒன்றா சேர்ந்து கொதிச்சு பாருங்கள், அந்த சிக்கனுக்குள்ளெல்லாம் அந்த மசாலா போய் எவ்வளோ டெண்டராக குக் ஆகிருக்குன்னு. ஸோ அவ்வளோதான். 1 or 2 இமேஜஸ் நான் இது கூட ஆட் பண்ணுறேன். இன்ஸ்டாகிராமில் போடுறதுக்காக பிக்சர்ஸ் எடுத்தேன். ஸோ நம்மளோட சிக்கன் கறி, வறுத்தரைச்ச சிக்கன் கறி ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. 12:59க்கு நான் குக்கிங் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். சிக்கன்லாம் வாஷ் பண்ணி ஸோ இது 1:30க்குள்ளே ஃபினிஷ் பண்ணணும். அடுத்து சிக்கன் 65க்குள்ளே போயிடலாம். நம்ம ஏற்கனவே மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம். அதை எண்ணெயில் வந்து டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதான். எங்கள் வீட்டு குட்டீஸ் பாருங்கள், டிவி பார்த்துக்கிட்டே டேவை ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப சிக்கன்னா பிடிக்கும். சிக்கன் ரெடி ஆகிடுச்சான்னு வேறு கேட்டுகிட்டே இருந்தாங்க. சைட்லேயே வந்து அரிசியும் வச்சாச்சு. ஸோ வாங்க சிக்கன் 65 எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சாச்சு. கடாய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றி ஹீட் பண்ணலாம்.
எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். யூஸ்வலாக நான் சிக்கன் 65 பண்ணும் போது பார்த்தீங்கன்னா என்னோடய வே எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டே வந்து கருவேப்பிலையும் அப்புறம் ஒரு 3லேருந்து 4 பச்சை மிளகா நீட்டமாக கீறி வச்சுருந்த பச்சை மிளகா இது ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டு பொரித்து அள்ளிடுவேன் தனியாக. இப்படி பண்ணுற கருவேப்பிலையும் அந்த பச்சை மிளகாவும் பொரிக்கும் போது அந்த எண்ணெயில் அந்த பச்சை மிளகாவோட ஃப்ளேவரும் கறி லீவ்ஸோட ஃப்ளேவரும் அப்படியே தங்கிடும். அதுக்கப்புறமா அந்த எண்ணெயில் சிக்கன் பீசஸை நம்ம பொரித்து எடுக்கும் போது அந்த சிக்கன்லேயும் அதே ஃப்ளேவரை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க சாப்பிடும் போது. ஸோ எப்போவுமே சிக்கன் 65 பண்ணோம்னா இதுதான், பச்சை மிளகாவையும் அந்த கறி லீவ்ஸையும் பொரித்து அள்ளிடுவேன். பொரிக்கும் போது பார்த்து போடுங்க, அதை வெடிக்க சான்சஸ் இருக்குது, கொஞ்சம் எட்டி நின்றுக்கோங்க. ஸோ அது பொரிஞ்சு வந்துச்சு, அதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம், டிஷ்யூ பேப்பரில் தனியாக போட்டுடலாம். பொரிச்சு அள்ளினதுக்கப்புறமா நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கன் 65 பீசஸை எண்ணெயில் போட்டுக்கலாம். சிக்கன் 65 பீசஸை பேட்சாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். போடும்போது ஹையில் வச்சுக்கோங்க, அப்புறமா மீடியமில் வச்சுக்கோங்க. அதனால் அப்படி பண்ணும்போது உள்ளே வந்து நல்லா குக் ஆகும், வெளியே மட்டும் குக் ஆகாமல் உள்ளேயும் நல்லா சேர்த்து குக் ஆகிருக்கும். ஸோ அடுத்த பேட்ச் போட்டு பொரிஞ்சிட்ருக்கு. ஸோ இதான் ஃபைனல் அவுட்புட். நான் சும்மா பிக்சர்ஸ் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். சிக்கன் 65 பொறுத்த வரைக்கும் எவ்வளோ நேரம் நீங்கள் மேரினேஷன் டைம் கொடுக்குறீங்களோ அதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அதோட ரிசல்ட். ஸோ ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ரெசிபியில் சீக்கிரம் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.